Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி செய்தீங்கன்னா அந்த கடையில கிடைக்கிற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். அதே சமயத்துல பார்க்கிறதுக்கு நல்ல க்ரீமியா, நல்ல ரிச்சா, அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் கூட மாறாம இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதாவது சோள மாவு சேர்த்துக்குங்க. சோள மாவு உங்ககிட்ட இல்லைன்னா அதற்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், காய்ச்சாத பால், நல்ல திக்காக இருக்கக்கூடிய பால் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இது வந்து அந்த ஆரஞ்சு கலர் பேக்கெட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பால் வந்து ஒரு கொதி வந்து அந்த பாதியா வத்துற அளவுக்கு கொதிக்க விடுங்க. பால் கொதிக்கும் போது அந்த சுத்தி வந்து அந்த ஆடை வந்து படிய ஆரம்பிக்கும். அதை வந்து எடுத்து நல்லா உள்ள விட்டுக்குங்க. அப்பதான் அந்த ஐஸ்கிரீம் வந்து நல்ல க்ரீமியா சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, பால் வந்து பாதி அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். கடையில் அந்த 10 ரூபா பேக்கெட் இருக்கும் இல்லையா, அமுல்யா, நெஸ்லே எவ்ரிடே அந்த மாதிரி சொல்லிட்டு அதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுலேயே வந்து சர்க்கரை இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நான் இன்றைக்கி இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாக தான் செய்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவை வந்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா உங்களுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான். அதையும் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துல நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும். இது வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாதான் அந்த திக் கன்சிஸ்டன்சி வரும்னு கிடையாது. நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவு சேர்த்தாலும் அதே திக் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு நல்ல அந்த க்ரீம் டெக்ஸ்சரை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் இது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். சட்டுன்னு வந்து கட்டிப்பட்டுரும், டக்குன்னு வந்து திக்காகிடும். இந்த ப்ராசஸ்லாம் நடக்க உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல் க்ரீம் வந்து சேர்க்குறேன். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். நான் இன்றைக்கி அந்த அமுலில் வரும் இல்லையா, அதுதான் வந்து சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பால், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, நல்லா ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல க்ரீம் டெக்ஸ்சருக்கு வரணும். இப்போ இதை ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் வந்து நான் ஊற்றுறேன். வீட்டில் சில்வர் கண்டெய்னர் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். அதற்கு ஏதாவது மூடி இருந்தால் கூட நீங்கள் ஜஸ்ட் மூடி கூட வச்சிடலாம். இதை வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் அப்படியே வைங்க. இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஐஸ் கிறிஸ்டலாக இருக்கும். அதாவது உங்களுக்கு க்ரீமியாக வந்து இருக்காது, ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். அதனால் ஒரு தடவை நல்லா உடச்சி விட்டுட்டு மறுபடியும் மிக்சியில் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதை மறுபடியும் அதே கண்டெய்னரில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் அப்படியே இருக்கணும், ஃப்ரீசரில் இருக்கணும். இப்போ நான் சரியாக ஒரு 12 மணி நேரம் வச்சுருந்தேன். நல்ல சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்ல க்ரீமியாகவும் இருக்குது. இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். அதில் நல்லா அந்த வரி வரியாக இருக்குது பாருங்கள். அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் கூட மாறல பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அளவுகள் கொஞ்சம் கூட மாறாமல் இதே இன்க்ரீடியன்ஸை நீங்கள் போட்டு செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். சர்க்கரையை மட்டும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்துக்குங்க. இதை நீங்கள் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக மேலே டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா செர்ரி அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு பரிமாறலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டெக்ஸ்சரோட சூப்பராக நல்லா அந்த க்ரீமியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா
உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.